தலைவன்னா அந்த மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து கீழே இறங்கி வந்து அடிக்க போறது அதெல்லாம் வந்து சரியில்லை. வெறி கொண்டு வேட்டையாடுற புலி அப்படின்னு சொன்னாரு. அண்ணனோட வெறி கொண்டு வேட்டையாடுற விதம் வந்து எங்களுக்கு தெரியும். அது எப்போ பார்த்தோம்னா நாங்க விஜயலட்சுமி வழக்குலயே நாங்க பார்த்துட்டோம். அதனால வந்து எங்களை வந்து அணில் குஞ்சுங்கன்னு சொல்றதும் இல்ல நீங்க சின்ன பசங்கன்னு சொல்றதும் ரசிகர் கூட்டம்னு சொல்றதுலாம் அதெல்லாம் இனிமேட்டு வேலைக்கே ஆகாது. அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் ஆகாமலே இருக்காரு. நாங்களாம் வந்து போர் யானைகளா மாதிரி 2 வருஷம் ஆகுது. அந்த யானைக்கு முன்னாடி வந்து அண்ணன் புலியா வந்து மாட்டிக்கணும்னு சொல்லுங்க. போருக்கு போகும்போது புலி சிங்கம்லாம் எங்களுக்கு தெரியாது, மெரிச்சிருவோம். அப்புறம் அண்ணன் தான் கஷ்டப்படும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் அந்த 8% வாக்கு கூட வாங்குவாரா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொன்னாரு, ஏன் தம்பின்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா எதிர்க்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி பேசுவாரு. அவர் வந்து நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுல இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா இது வரைக்குமே தெரியல. அதனால வந்து அது அவருக்கு வந்து உண்மையிலே தலைவலியா தான் இருக்கும். டிஎம்கே வந்து பிஜேபியோட மறைமுக கூட்டணியில இருக்காங்க, இன்னொருத்தவங்க நேரடி கூட்டணியில இருக்காங்க. அதனால வந்து அவங்களாம் ஒரு டீம், நாங்க மட்டும்தான் வந்து மக்களுக்காக வந்து போராடுற ஒரு டீம் நாங்க நினைக்கிறோம். அதாவது வந்து செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுல வந்து ஜனநாயகம் இருக்கு, மத சார்பின்மை இருக்கு, பகுத்தறிவு சிந்தனை இருக்கு, போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு கொள்கை இருக்கு, இருமொழி கொள்கை இருக்கு. அந்த மாதிரி எல்லா கொள்கையுமே வந்து நீங்க கடைசி தொண்டன் கிட்ட போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான். கொள்கை தெரியல, டிவிகே தளபதின்னு கத்துறாங்கன்னா உங்களுக்கு தளபதின்னு கத்துனா தலைவலின்னு தான் கண்டிப்பா கேட்கும். சார் வணக்கம் சார். நன்றி. நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் டிவிகே பத்தியும் தளபதி விஜயை பத்தியும் ரொம்ப கலாய்க்கிற விதமா நிறைய பேசியிருந்தாரு. அதில் முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டா தளபதின்னு கத்துறாங்க, அது வந்து என் காதுல வந்து தலைவிதின்னு வந்து விழுதுன்னு சொல்லி கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? தாவைக்கா பற்றி அண்ணன் சீமானோட கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்திலாம் வந்து சீமான் அண்ணன் எப்படி வந்து அறிமுகம் ஆனாரு இல்ல அறியப்பட்டாரு எல்லாரையும் மூலியமா நம்ம பார்த்தோம்னா அவரோட கொள்கையால எல்லாருமே வந்து கவர்ந்தாரு. அப்பா நம்ம அப்படி போவோம், அண்ணன் சீமானா பேசிட்டு இருக்காரா, ஓ அவர் என்னப்பா அவரு எந்த கட்சி அப்படின்ட்டு அவர் கொள்கையை பத்தி அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்தாரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா அவரோட வந்து நகைச்சுவை பேச்சாலையும் அதுக்கப்புறம் வந்து அர்த்தமற்ற உரையாடல்கள் மூலியமாகவும் கோவத்தினாலையும் மேடை நாகரிகம் இல்லாம பேசுறதுனாலையும் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகுறாரு. அதெல்லாம் வந்து அண்ணன் சீமான் மீது மேல வந்து எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதைலாம் வந்து அவரோட செயல்பாடுகளால அவர் பண்ற சில உரையாடல்களால வந்து குறையுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப சொன்ன மாதிரி வந்து நேற்றைய தினம் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டைன்னு நினைக்கிறேன், செஞ்சி கோட்டையில இருக்க ஒரு அந்த கோட்டையோட வரலாற்றுல தமிழர்களோட வரலாறு வந்து மறைக்கப்படுது, தேசிங்க ராஜா கோட்டை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா வந்து ஆனந்த கோனார், கிருஷ்ண கோனார் அவரோட மகன் வந்து கோனேரி கோன், அவங்களோட வரலாறு வந்து அவங்களால கட்டப்பட்டது, அவங்களால ஆளப்பட்டது. அந்த வரலாறு மறைக்கப்பட்டு தேசிங்க ராஜான்னு ஒருத்தரோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்கன்னு தான் வந்து ஆல்ரெடி இதுக்கே 2016 வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டெடுப்பு கூட்டம் வந்து நடத்தினார். அதே 2025 ஆயிடுச்சு, இன்ன வரைக்குமே அதை வந்து இன்னும் மீட் எடுக்கல. நேத்து அவர் வந்து கொள்கையை பத்தி பேசுறாருன்னா அந்த நோக்கம் வந்து அது என்ன நோக்கம், அந்த கூட்டம் நடத்துறதுக்கான என்ன நோக்கம், அது வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும். தமிழர்களோட வரலாறுல வந்து நேரில் போய் மக்கள் கிட்ட கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேரணும்னா அந்த கூட்டம் போறாங்கன்னா தமிழர்களை பத்தியும் தமிழர்கள் வரலாற்று பற்றியும் நம்ம பேசியிருக்கணும். அந்த மேடையில வந்துட்டு தாவைக்கா பற்றியும் அணில் குஞ்சுகள்னு சொல்றதும் டிவிகேன்னு கத்துறாங்கன்னு சொல்றதும் அதெல்லாம் வந்து பேசுறது வந்து எனக்கு இன்னமும் அண்ணன் ஏன் இப்படி ஆயிட்டாரு, அவர் மீது மரியாதை இருக்கிறதுனால தான் சொல்றேன் நான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல பல கூட்டங்கள்ல நாமளே பாக்குறோம், பல இடங்கள்ல வந்து இது டிவிக்கு கட்சி சேர்ந்த பல பேர் கத்துறாங்களே, அப்படி அதுதான் குறிப்பிட்டு சொல்றாரு அவரு. அப்படி பார்த்தா வந்து நான் கூட வந்து நிறைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து போய் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் வந்து நான் ஒரு போஸ்ட் போடுவேன், கீழே வந்துட்டு அவதூறு பரப்புற மாதிரியும் தவறான கமெண்ட்டுகள் போடுற மாதிரியும் எல்லாம் நிறைய கருத்து பதிவிடுவாங்க. அப்போ வந்து நான் போய் கேட்பேன், யாரா நீ அப்படின்னு கேட்பேன். என்ன சொல்லுவாங்கன்னா நாதாக்கான்னுவாங்க. நாதாக்காவா யாரா நீ அப்படின்னு கேட்டா நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்மளும் நிறைய வந்து சொல்லலாம், சரிங்களா? அவரே தான் சொல்றாரு, அவரே நேற்று அந்த பேச்சுல வந்து நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பேனர் நான் தான் பண்ணேன், இந்த புக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு நானே தற்பெருமை பேசிட்டோம்.
அந்த தரக்குறைவா பேசிட்டோம். தலைவன்னா அந்த மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து கீழே இறங்கி வந்து அடிக்க போறது அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து 15 வருஷமா அரசியல்ல இருக்காரு சரிங்களா. தேர்தல் அரசியலுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவருக்கு இல்லாத ஒரு கூட்டமும் ஒரு ஆர்ப்பரிப்பும் அவருக்கு இல்லையோ, தளபதிக்கு அதிகமா வந்துருச்சோ அப்படின்ட்டு அவருக்கு வந்து பொறாமையா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொன்னாரு, ஏன் தம்பின்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா எதிர்க்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி பேசுவாரு. அவர் வந்து நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுல இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா இது வரைக்குமே தெரியல. அதனால வந்து அது அவருக்கு வந்து உண்மையிலே தலைவலியா தான் இருக்கும். இன்னைக்கும் சொல்றேன், இந்தியாவிலேயே வந்து மிக வேகமா வளர்ற கட்சி வந்து தாவைக்கா. இன்னைக்கும் ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி அவருக்கு சேரலையோ, அது வந்து அவருக்கு தலைவலியோ, அவரோட ஓட்டு வங்கியில வந்து தலைவலியா இருக்கோ அப்படின்றதுனால அவருக்கு உண்மையாலே தளபதின்னு கத்தத்துக்கு கூட்டம் இருந்தாலும் அவருக்கு தலைவலின்னு தான் கேட்கும். குறிப்பா அவரு பல ஆண்டுகளா தேர்தல் காலத்துல இருக்காரு. அதுக்கு முன்னாடி அமைப்பாகவும் செயல்பட்டு இருக்காரு. பல தேர்தலை சந்திச்சு ஒரு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. 8% வாக்குகள் கையில வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தர் சமயமா கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகள் தான் ஆகுது, தாவேக்கா தொடங்கி. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட நீங்க பங்கு பெறல. அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து அவர் பயப்பட காரணம் என்ன? அந்த 36 லட்சம் வாக்குகள்னு சொல்றீங்களே, அந்த 36 லட்சம் வாக்குகள் வந்து எப்படி சேர்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவர் 4.5 லட்சம் ஓட்டுல இருந்தாரு, 1% இருந்தாரு. இப்ப 8% வரத்துக்கு என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுல இருந்த 2 மிகப்பெரிய ஆளுமை திறன் உள்ள 2 லீடர் வந்து காணும். இப்போ அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஜெயலலிதா அம்மா அவங்களும் சரி, கலைஞர் கருணாநிதி அவங்களும் சரி, அவங்க 2 பேரும் இல்லாத காலகட்டத்தில் தான் வந்து இவர் 8% வாக்கு வந்து வாங்கினாரு. அது வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாம வந்து சீமானை தேடி ஓடிய கூட்டம் அது சரிங்களா. இப்ப வந்து தளபதி வந்து அப்படி இல்லை. அவர்கிட்ட ஆளுமை திறன் இருக்கு. அவர்கிட்ட இன்னும் இல்லை. அவர் உச்சத்துல இருந்து எனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல்ல வந்து தேர்தலை கண்டுட்டு தான் நம்ம பேசணும்ட்டு எந்த ஒரு இதுவும் நோக்கமும் இல்லை. அது வந்து அவரு சொல்லிட்டு தான் இருப்பாரு எப்பயுமே. அது வந்து அந்த 8% வாக்குக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு தலைவலி. சத்தியமா சொல்றேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் அந்த 8% வாக்கு கூட வாங்குவாரா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். சரி, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சியில ஓரளவு வந்து அவங்க சொல்ற கொள்கைகளை வந்து உறுதியா இருக்கிற நபர்கள் தான் இருக்காங்க. அங்கிருந்து இளைஞர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் வந்துருவாங்கன்னு பயப்படுறாரு அவரு? ஆமா, கண்டிப்பா பயப்படுறாரு. ஏன் சொல்றேன்னா, இப்ப தாவேக்கா சொல்றதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, தாவேக்கால வந்து மொத்தமா நிறைய இளைஞர்கள் தான் இருக்காங்க. அந்த 40க்கு மேல இருக்க 40-50க்கு மேல இருக்க நம்ம அப்பா அம்மா அவங்க அந்த காலகட்டத்துலாம் பரம்பரை திமுக அதிமுக திராவிட கட்சிகளுக்கு போயிடுவாங்க கண்டிப்பா. இவர்கிட்ட இருந்த கூட்டம் யாருன்னா, அந்த 18 to ஒரு 30-35 அந்த வயசுக்குள்ள இருக்க ஒரு கூட்டம் தான் இவர் பின்னாடி இருந்தது. இப்ப தளபதி வந்த அப்புறம் அவரோட கொள்கைகள் எல்லாமே அவருக்கு பிடிச்சி இளைஞர்களுக்கு பிடிச்ச அப்புறம் அவர் பின்னாடி போறாங்க சரிங்களா. அதனால வந்து அவருக்கு தலைவலியா இருக்கு. சீமான் அண்ணனுக்காக வந்து ஒரு கூட்டம் இருந்துச்சு தான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லு. ஆனா அவரோட சமீப காலத்து நடவடிக்கை, அவரோட கோட்பாடுகள், பேச்சு அதெல்லாம் வந்து சரியில்லாதனால கண்டிப்பா வந்து தளபதி நோக்கி கண்டிப்பா வரதான் செய்யறாங்க. இப்பயுமே சொல்றேன், இன்னைக்குமே தளபதி நின்னாருன்னா கண்டிப்பா ஒரு அவரை விட சீமான் அண்ணனை விட 1% வாக்கு அதிகமா தான் இருப்பாரு. அதனால கண்டிப்பா சொல்றேன், ஒரு பூத்துக்குமே இப்ப வந்து நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 68,000 69,000 பூத்து கிட்ட இருக்கு சரிங்களா. அதுல ஒரு பூத்துக்குமே நம்ம 4 பேருன்னு கணக்கு பண்ணா கூட நம்ம கிட்ட அழகா வந்து ஒரு 6% ஓட்டு வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து நாங்க தேர்தலே சந்திக்கல. இப்ப இருக்க டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் இவங்களுக்கு வந்து பவர் இருக்கா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. வந்து அழகா போன் இருக்கு, அதுலயே வந்து கருத்து கணிப்பு வருது. நிறைய ஐடி அவங்க 15 வருஷ காலமா பண்ணாத நாங்க ஐடி மூலியமா நாங்க 1 வருஷத்துல பண்ணிட்டோம். அதனால வந்து அவர் கண்டிப்பா பயம் வரதான் செய்யும். இளைஞருக்கு கண்டிப்பா வந்து தாவேக்கா நோக்கி வரதான் செய்யறாங்க. அண்ணன் சீமான் கிட்ட மட்டும் இல்லாம பிற திராவிட கட்சிகள்ல இருந்தும் தாவேக்காக்கு நோக்கி வந்துதான் செய்யறாங்க. குறிப்பா வந்து ரீசெண்டா ஒரு செயலி வந்து தொடங்கியிருக்கீங்க. இப்போ என்னன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிலாம் ஆல்ரெடி ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு செயலி தொடங்கியிருக்கீங்க, வெற்றி பெறலின் தமிழகம் அப்படின்னு. இது எந்த அளவு மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு, எந்த அளவு வந்து மக்கள் ரீச் பண்ணிருக்கீங்க நீங்க? அது வந்து இப்ப மை டிவிக்குன்னு ஆப் வந்து போன மாசம் கடைசியில வந்து லான்ச் பண்ணாங்க.
அது வந்து எதுக்குன்னா மெயினா வந்து பொதுமக்களுக்கான இது செயலி அது கிடையாது. தவறான புரிதல் மக்கள் கிட்ட இருக்கு. அது வந்து பொதுமக்களுக்கானது இல்லை. அது வந்து ஒன்லி ஆக்சஸ் ஃபார் நம்மளோட கட்சியோட பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு மட்டும்தான். அவங்க வந்து ஒரு ஒரு வீடாவும் போயிட்டு நீங்க எங்க கட்சியில இணைஞ்சுக்கிறீங்களா, நம்மள மத்த கட்சிங்க மாதிரி ஓடிபி சொல்லி வாங்குறதோ இல்ல மெசேஜ் அனுப்பிச்சு மிஸ்டு கால் குத்து வாங்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாம போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்க ஏரியால என்ன பிரச்சனை, உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க இணைஞ்சுக்கிறீங்களா எங்க கட்சியில, உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு அது மூலியமா ஒருத்தரையுமே நாங்க இணைக்கிறோம். அதுக்கான செயலி தான் அது. நாங்க வந்து இப்ப தேர்தல் வரத்துக்குள்ள 2 கோடின்ட்டு ஒரு இலக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா அதை வந்து சேருவோம்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து பயங்கரமா ஆதரிச்சவர் சீமான். ஆனா கட்சி தொடங்கி மாநாட்டுல வந்து கொள்கை தலைவரா 5 பேர் அறிவிக்கிறாரு. அதுல முக்கியமா பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காங்களே. அப்ப பெரியார் அறிவிச்சதுனால மட்டும்தான் சீமான் வந்து விஜய் வந்து இதுக்கு காரணமா? கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல வந்து கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து என் தம்பி பக்கம், என் தம்பி எங்க இருந்தாலும் நான் அவனுக்கு நிற்பேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்பேன் அப்படின்னு அண்ணன் சீமானு அவரால் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சது. அண்ணன் சீமானோட ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு உள்ளதா அப்படின்னு வந்து நிறைய கருத்து கணிப்பும் நிறைய மெசேஜஸும் வந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அண்ணனோட செயல்பாடுகள், பேச்சு, கருத்து பரிமாற்றம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா மாறிச்சு. அவருக்கு ஒரு பிரச்சனை, நம்ம வாக்கு வங்கிக்கு ஒரு பிரச்சனைன்னு தளபதியை எதிர்த்தா நம்மளும் ஒரு ஈக்குவல் ஆயிடுவோம், செகண்டுக்கு போயிடலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்ப தளபதி வந்து எப்பயுமே ஒரு முதன்மை கட்சி தான், சரிங்களா? தாவைக்கா வந்து கூட்டணி கட்சிக்கு போராடுறதோ இல்ல 3ஆம் கட்ட கட்சிக்கு போராடுறதோ இல்லை. நாங்க வந்து ஆட்சிக்காக தான் நாங்க போராடுறோம், சரிங்களா? அந்த மாதிரி இப்ப தளபதி எதிர்த்தா நம்ம எதிர்கட்சி ஆயிடலாமா, அந்த மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அதனால தான் வந்து அவர் கருத்தை வந்து பகிர்றாருன்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு தொண்டர்களுக்கு, மாநாட்டை ஒட்டி கடிதம் எழுதியிருந்தாரு. அது முக்கியமா வந்து என்னன்னா 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வருது, 1977 வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது. அப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து 2026 நடக்கும்னு சொல்றாரு. ஆனா 67லும் 77லும் இருந்த சமூக சூழல் வேற. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னாடியே மக்களுக்கு தெரியும், முன்னாடி வேலை செஞ்சுதான் அவங்க வந்து கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் விஜய் அவர்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, ஏன் இல்ல? தளபதி வந்து இன்னைக்கு கட்சி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற கட்சிலாம் வந்து எப்படின்னா நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க வேலை செய்வாங்க. நாங்க அப்படி இல்லை. தாவைக்கா வந்து மன்றமா இருந்தது, இயக்கமா மாறிச்சு, அதுக்கப்புறம் தான் கட்சி, சரிங்களா? அதனால நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி இருக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா களத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நாங்க இருந்து வேலை செஞ்சிருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து மன்றத்துல வேலை செஞ்சிருக்கோம், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கோம், களத்துல நின்று வேலை செஞ்சிருக்கோம். அதனால வந்து இந்த சின்ன பசங்க புதுசா வந்தாங்க கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள புறக்கணிக்கிறது அதெல்லாம் இனிமேட்டு செல்லாதுன்னு நினைக்கிறேன். அதனால களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் காலகட்டம் வேற அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு தேர்தலுமே வந்து வித்தியாசமானது தான். இதே தான் வந்து 2024 தேர்தலும் சொன்னாங்க, அம்மா இறந்த அப்புறமும் அதே தான் சொன்னாங்க. அதனால வந்து ஒரு தேர்தலுமே ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். எல்லாருமே வந்து 0 வாக்குல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க போன வாட்டி 30% எடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த வாட்டி வந்து 15% அதுல இருந்து நீங்க எடுத்துருப்பீங்க அப்படிலாம் இல்லை. எல்லாருமே வந்து தேர்தல் அன்னைக்கு எல்லாருமே 0 தான், அன்னில இருந்து தான் ஆரம்பிக்கும் தேர்தல். குறிப்பா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து களத்துல பயங்கர வேலை செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிவிகேவை ஆதரிக்க ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப எதன் அடிப்படையில் வந்து டிவிகே வந்து மக்கள் ஆதரிப்பாங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க? நீங்க வந்து டிவிகேவை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகர் தான். அதுக்காக ரசிகரா இருந்தேன், அதனால வந்து நான் கட்சியில சேர்ந்துக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து அரசியல் ஆசை வந்து நான் என்னோட வயசு 14ல இருந்தே நான் ஆசைப்பட்டு தான் இருக்கேன். அப்போ நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும், சின்ன வயசுலாம் இவங்களா இந்த கட்சி திராவிட கட்சியா, திமுகவா, அதிமுகவா, இவங்க ஏன் இது திட்டினே இருக்காங்க, ஏன் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், 18 ஆகட்டும், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது தளபதி வந்து அப்போதான் வந்து அந்த சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுத்த காலம் வந்து படத்து மூலியமா குரல் கொடுத்த காலம் வந்து இந்த சர்க்கார், கத்தி, மெர்சல், இந்த மாதிரி பல
இது சொல்லலாம், திரைப்படங்கள் சொல்லலாம் சரிங்களா. அப்போ வந்து அதனால வந்து நான் ஈர்க்கப்பட்டு தளபதி அதுக்கப்புறம் மன்றங்கள்ல வேலை செஞ்சது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட்சியில சேர்ந்தேன். நான் வந்து வெறும் ரசிகர் அதனால வந்து நான் கட்சியில வேலை செய்வேன் அப்படிலாம் இல்லை. இப்போ சீமான் வந்து இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து லட்சியத்திற்கும் ரசிகருக்குமான போர் வந்து தொடங்கி இருக்கு அப்படின்றாரு. குறிப்பா வந்து இவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் தான், இது வந்து ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மீன் பண்றாரு. ஓட்டு போடுறதுக்கு வந்து 18 வயசு இருந்தா போதும். யாருக்குமே 18 வயசு இருந்ததுன்னா தேர்தல் ஆணையமே சொல்லிருக்கு நீங்க ஓட்டு போடலாம், நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ரசிகர் கூட்டமா இருந்தா என்ன? எம்ஜிஆருக்கு ரசிகர் கூட்டம் இல்லையா? சொல்லுங்க. எம்ஜிஆருக்கு ரசிகர் கூட்டம் இல்லையா? கலைஞருக்கு ரசிகர் கூட்டம் இல்லையா? யாருக்குமே இல்லையா? அதனால தளபதிக்கு இருந்தா என்ன உங்களுக்கு? தளபதிக்கு வந்து ஆர்ப்பரிப்பு ஓட நிறைய கோடானு கோடி ரசிகர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சரா ஆக்குறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆகும். குறிப்பா வந்து இன்னொன்று வந்து தாவே கேமரா வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, தலைவர் ஏன் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டுறாரு, ஏன் களத்துக்கு வந்து வரமாட்டுறாரு, வெறும் அறிக்கை மட்டும் விடுறாரு, பனையூர்ல தான் மக்களை வந்து சந்திக்கிறாரு, ஏன் நடைமுறைக்கு வந்து வரல, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு கூட ஏன் வந்து களத்துக்கு வராம வீட்டுக்கு வர வச்சு பார்த்தாரு. களத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்றாங்க. களத்துக்கு வந்தா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறைக்கு சக்தி இருக்கா? உங்களால கட்டுப்படுத்திட முடியுமா? ரிப்பன் பில்டிங்கு எங்க இருக்கு? சென்னையோட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு சரிங்களா. அங்க வந்து டெய்லியுமே லட்சக்கணக்கான மக்கள் ட்ரெயின் பிடிக்கும், பஸ் பிடிக்கும் அங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு தளபதி வராருன்னு சொன்னாலே இன்னும் 1 கோடி பேர் வருவாங்க அங்க. அப்ப என்ன நடக்கும்? அங்க போராடிட்டு இருக்க 13 நாளா அமைதியா போராடிட்டு இருக்க அவங்கள தெருவில் விட்டுருவாங்க. இல்ல உங்களால வந்து கேஸ் போடுவாங்க. இப்பயுமே அவங்க கேஸ் போட்டது வந்து ஒரு டிஎம்கேவோட பகுதி வட்ட செயலாளரோட ஒய்ஃப் தான் போட்டிருக்காங்க. மகளிர் அணியில இருக்காங்க. அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்குமே தெரியும். அவங்க தான் வந்து கேஸ் போட்டு நடைபாதையில நடக்கிறதுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்புறப்படுத்திருக்காங்க சரிங்களா. ஆனால் தளபதி வந்து களத்துக்கு வந்தா அதுக்கேற்ற பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு காவல்துறையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து வரலன்னு சொல்ல, தளபதி வரேன் எல்லா காலத்துக்கும் நான் வரேன்னு தான் சொல்றாரு. எங்களால முடியுமா? நாங்க போவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அங்க ஒரு சமூக பிரச்சனை வந்துச்சு, இல்ல ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து அடிபட்டுறாங்க, ஏதோ கூட்ட நெரிசல்ல பல அசம்பாவிதங்கள் வந்து நடக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களாலதான் இதுவாயிடுச்சு, உடனே அவங்களை அப்புறப்படுத்துவீங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் வேண்டாம், அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து சொன்னோம். அதுக்கு வந்து அவங்களோட தலைவர் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அவங்களோட சங்கத்தோட தலைவர் வந்து நம்மளோட ஆபீஸ்லயே வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து அவரையுமே வெளியே வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த களத்துக்கு வரலன்னா நீங்க பாத்தீங்க பரந்தூருக்கு வந்தாரு, எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த அஜித்குமார் அவர்களோட இறப்புக்கு வந்து இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்போ எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதுக்கு நீங்க எவ்வளவு தடைகள் பண்ணீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால வந்து களத்துக்கு வரலன்றதெல்லாம் வந்து இனிமேட்டு சொல்ல முடியாது. குறிப்பா அவர் இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா, புலி வந்து வெறிகொண்டு வேட்டையாடி வரும்போது அணிலுக்கு என்ன வேலை, குறுக்கும் மறிக்கும் ஓடாத, போய் மரத்துல ஏறி பத்திரமா உட்காருன்னு சொல்றாரு. குறிப்பா டிவிக்கு மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஆமா நான் ஒத்துக்கிறேன், அவர் புலிதான். ஆனா எந்த மாதிரி புலி அப்படின்னு சொன்னாருன்னா, வெறி கொண்டு வேட்டையாடுற புலி அப்படின்னு சொன்னாரு. அண்ணனோட வெறி கொண்டு வேட்டையாடுற விதம் வந்து எங்களுக்கு தெரியும். அது எப்போ பார்த்தோம்னா நாங்க விஜயலட்சுமி வழக்குலயும் நாங்க பார்த்துட்டோம் சரிங்களா. அதனால வந்து எங்களை வந்து அணில் குஞ்சுங்கன்னு சொல்றதும், இல்லை நீங்க சின்ன பசங்கன்னு சொல்றதும், ரசிகர் கூட்டம்னு சொல்றதுலாம் அதெல்லாம் இனிமேட்டு வேலைக்கே ஆகாது. அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் ஆகாமலே இருக்காரு. நாங்களாம் வந்து போர் யானைகளா மாதிரி 2 வருஷம் ஆகுது சரிங்களா. அந்த யானைக்கு முன்னாடி வந்து அண்ணன் புலியா வந்து மாட்டிக்கணும்னு சொல்லுங்க. போருக்கு போகும்போது புலி சிங்கம்லாம் எங்களுக்கு தெரியாது, மெரிச்சிருவோம். அப்புறம் அண்ணன் தான் கஷ்டப்படணும், காணாம போயிடுவாரு. அதே மாதிரி வந்து அணில் குஞ்சுகள் மரத்துல ஏறி போயிடு அப்படின்னு சொல்றாரு. நாங்க கண்டிப்பா வந்து 2026 தேர்தல்ன்ற மரத்துல கண்டிப்பா ஏறி மேல போய் முதலமைச்சர் பதவியில உட்காரதான் போறோம். நீங்க கீழே நின்று வேட்டையாடுங்க, வெறி கொண்டு வேட்டையாடுங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். குறிப்பா வந்து கொள்கை தெளிவு இல்லாத ஆட்கள் அப்படின்னு மீன் பண்றாரு. ஆக்சுவலா அதுதான் வந்து என்ன கொள்கைன்னு கேட்டா தளபதி கத்துறாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, கொள்கையே தெரியல பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. கொள்கையே தெரியல அப்படின்னு சொல்றாருன்னா அண்ணனுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் கொள்கைனா. எங்களோட கொள்கை வந்து மத சார்பற்ற சமூக நீதி.
அதாவது வந்து செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுல வந்து ஜனநாயகம் இருக்கு, மத சார்பின்மை இருக்கு, பகுத்தறிவு சிந்தனை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அரசியல் ஈடுபாடு அற்ற உரிமைகளுக்கான குரல் கொடுக்குற அந்த கொள்கை இருக்கு, போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு கொள்கை இருக்கு, இருமொழி கொள்கை இருக்கு. அந்த மாதிரி எல்லா கொள்கையுமே வந்து நீங்க கடைசி தொண்டன் கிட்ட போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான். அதனால வந்து இந்த கொள்கை தெரியல, டிவிகே தளபதின்னு கத்துறாங்கன்னா, உங்களுக்கு தளபதின்னு கத்துனா தலைவலின்னு தான் கண்டிப்பா கேட்கும். அதனால வந்து நீங்க வந்து எங்களோட கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுதான் வந்து அண்ணன் சீமானுக்கு நான் சொல்ல வேண்டிய நினைக்கிறேன். கூடுதல் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு காட்டு மான வேட்டையாடியோ எருமையை வேட்டையாடியோ சாப்பிட்டா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அணில வேட்டையாடி சாப்பிட்டா என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அண்ணன் சீமான் வந்து காட்டு மானோ காட்டு எருமையோ இது வரைக்கும் வேட்டையாடின மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏடிஎம்கேவும் தோக்கடிச்ச வரலாறு இல்லை, டிஎம்கேவும் தோக்கடிச்ச வரலாறு இல்லை. 15 வருஷமா களத்துல இருக்காரு. அப்போ ஒரு தேர்தலாச்சும் ஜெயிச்சிருக்கணும். நிறைய தேர்தலில் வந்து டெபாசிட்டே வாங்கல, எந்த பூத்துலையுமே எந்த தொகுதியிலுமே டெபாசிட் கூட வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அதுல அந்த மாதிரி இருந்துட்டு நான் வேட்டையாடினேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து கஷ்டம். அதை யாரும் நம்ப போறது இல்லை, நீங்களே என்ன பேசிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொன்னாரு, நாங்களாம் பிரபாகரன் வந்து தோட்டாக்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் பிரபாகரன் மீது வந்து எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதனால அவரை பத்தி இவரு பேசுனதுனால அவரை நான் மரியாதை குறைவா பேசணும்ட்டு இல்லை. ஆனா வந்து அவர் கருத்துக்கு நான் சொல்றேன். தோட்டாக்கள் அப்படிலாம் சொன்னாரு. தோட்டாக்கள் எங்க வெடிக்கும், எப்ப வெடிக்கும், எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில எங்கனா வெடிக்கும்னு கேட்டா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நகைச்சுவை பண்றாரு. அதனால அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நான் அண்ணன் சீமான் கிட்ட வேண்டிக்கிறேன். குறிப்பா வந்து நீங்க எந்த அளவு டிஎம்கே விமர்சிக்கிறீங்களோ அந்த அளவு வந்து பாஜக வந்து விமர்சிக்கிறது கிடையாது. ஏன் அது? டிஎம்கேவும் பாஜகவும் நாங்க வந்து ஒரே டீமா தான் பாக்குறோம். இப்போ வந்து ஏடிஎம்கேவும் அவங்க கூட கூட்டணி வச்சிட்டாங்க, அதனால அவங்களையும் ஒரு டீமா தான் பாக்குறோம். நாங்க எப்படி பாக்குறோம்னா, டிஎம்கே பிஜேபி, டிஎம்கே வந்து பிஜேபியோட மறைமுக கூட்டணியில இருக்காங்க, இன்னொன்னொருத்தவங்க நேரடி கூட்டணியில இருக்காங்க. அதனால வந்து அவங்களாம் ஒரு டீம், நாங்க மட்டும்தான் வந்து மக்களுக்காக வந்து போராடுற ஒரு டீம் நாங்க நினைக்கிறோம். இல்ல குறிப்பா அவங்க எதிர்க்கிறாங்க, நீட் எதிர்க்கிறாங்க, ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்க. பிஜேபியோட நேரடியா எதிர்க்கக்கூடிய சக்தியா டிஎம்கே தானே இருக்காங்க. டிஎம்கே சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தூய்மை பணியாளர்கள் வந்து இப்ப ஏன் சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராம்கின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து 2012 இதே சென்னை மாநகராட்சி கமிஷனர் கார்த்திகேயன் இருக்கும்போது 6 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க, அபராதம் போட்டாங்க. ட்ரிபிளிகேன் அடையார் கோடம்பாக்கம் ஜோன்ல வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வந்து கார்பேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணல, ஒழுங்கா கலெக்ட் பண்ணி அப்புறப்படுத்தாதனால ஃபைன் போட்டாங்க 6 கோடி ரூபாய். அதே நிறுவனத்துக்கு இப்போ வந்து நீங்க 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குற தூய்மை பணியாளர்களை 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்டுக்கு அனுப்புறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? தனியார் மயமாக்குதல் பண்றீங்க, சரிங்களா? அப்போ பிஜேபி நீங்க என்ன சொல்றீங்க? அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து உழைக்கிறான் அப்படின்னு சொல்றீங்க பிஜேபி. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ அதே ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு தானே நீங்களும் உழைக்கிறீங்க. அதனால வந்து டிஎம்கே வந்து வெளியே வேணா எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கலாம், அவங்களோட செயல்பாடுகளை உற்று நோக்கினீங்கனாலும் சரி, அவங்கள கவனிச்சிங்கனாலும் சரி, பிஜேபிக்கு ஆதரவாக தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.